ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ளீச் எபிசோட் 46 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பார்ட்ல ட்ரைனிங்னு சொல்லி மூணு பேரா ரியல் வேர்ல்டுக்கு கூட்டு போனாங்கல்ல. இவங்க போனது நைட்டு நேரம். அங்க பாத்தீங்கன்னா பேரியர்லாம் போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பிராக்டிஸ் அப்போ திடீர்னு நிஜமான ஹாலோஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுங்க. அது காமனா நடக்கிறதா. ஆனா அதை பார்த்துக்க ஏகப்பட்ட பேர் அங்க ரெடியா இருப்பாங்க. எல்லாம் ஆல் டைம் அலர்ட்டா இருக்கணும். கொஞ்சம் எசக்க புசக்கானாலும் பஞ்சாயத்து ஆயிரும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ஹாலோ வந்து நின்றுட்டு இருக்கும். என்ன அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணா இவங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்ம ரெஞ்சி பாத்தீங்கன்னா ஒரு டம்மி ஹாலோவை போய் அட்டாக் பண்ணுவான். ஆனா அது பாட்டுக்கு மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். மோமோவும் அட்டாக் பண்ணி பாப்பா, வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் கிரா வந்து ஒரு போர்டு போடுவான். அவ்வளவுதான், ரெண்டா பொழந்துரும். பரவாயில்ல, அவங்களுக்கு ட்ரைனிங் அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டமா இல்ல. கிரா நம்ம டீம் ஒர்க் இருந்ததுனால தான் ஜெயிச்சிட்டோமா. ஆனா ரெஞ்சி இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னைய விட்டா நான் தனியாவே போய் கிண்டி இருப்பேன். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங் மேல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நிஜமான ஹாலோஸ் கூட சண்டை போடணும்னு எனக்கு தோணுதும்பா. மோமோ பார்த்துட்டு வாய் தான் வண்டலூர் ஜூ வரைக்கும் போகுதே தவிர வேற ஒன்னும் இல்லாம்பா. அவன் கடுப்பாய் கத்துவானா. சரி வா வா, சொன்னா மட்டும் எங்க கேட்க போறேன்னு சொல்லி கூட்டு போவா. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ பின்னாடி மூவ் பண்ண மாதிரி சவுண்ட் கேட்குமா. அது மோமோ மட்டும் தான் ஃபீல் பண்ணியிருப்பான். என்ன அதுன்னு பாப்பா. ஒன்னும் இல்லைன்னா சரி வாங்கன்னு கிளம்பிடுவா. இப்ப என்னன்னா ட்ரைனிங் எல்லாத்துக்குமே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா தான் போச்சு. ஒரு பிரச்சனையும் இல்ல, கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. சரின்ட்டு இந்த ஹிசா என்ன பண்ணுவான், நான் மீட்டிங் பாயிண்ட்ல இருந்து பேசுறேன், பேரியர் யூனிட் எப்படி இருக்குது, அங்க சிச்சுவேஷன் ஓகேவான்னு விசாரிச்சா ரிப்ளையே இல்ல. அப்படியே காட்டுறாங்க எல்லாம் செத்து கிடப்பானுங்க. ரத்தம் ஊத்துன்னு ஊத்திட்டு இருக்குது. பேரியர் யூனிட்ல எதுவும் சத்தம் இல்ல. அப்படின்னா ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எல்லாம் பதறி போய் பின்னாடி பாப்பாங்களா. என்னன்ட்டு அவனுமே பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். அடுத்த செகண்ட் ஏன்னு கத்துற சவுண்டு. இங்க நம்மளுங்க சத்தம் கேட்டா அடிச்சு புடிச்சு வந்து பாப்பாங்க. அந்த பெரிய சைஸ் ஹாலோ ஒரு பொண்ணை குத்தி அப்படியே தூக்கி வீசிரும். இவ்வளவு பெருசுக்கு இருக்குன்னு சொல்லி அந்த ஹிசாயே எதிர்பார்க்கல. அண்ட் இன்னொரு விஷயம் புரியல, இவ்வளவு பெரிய ஹாலோ வருதுன்னா எப்படி இவங்க அதை சென்ஸ் பண்ணாம இருந்தாங்கன்னு. அது மட்டும் இல்லாம அது குத்தி தூக்கி வீசிச்சே ஒரு பொண்ணு. அது வேற யாரும் இல்ல, கூட்டு வந்தாங்களே 3 பேரு, அதுல இருந்த ஒரு பொண்ணு. அதான் அந்த கனிசாவாங்கிறவன். அதனால அந்த அவோகாங்கிறவன் கடுப்பாயி என் டீமேட்டையா கொண்டன்னு சண்டைக்கு கத்திக்கிட்டே ஓடுவான். அதை அவனையும் போட்டு தள்ளிரும். இப்ப ஹிசாய் தான் அதை ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஏன்னா அவன் ஒருத்தன் தான் இங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு, மற்றவங்க எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ். அதனால எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு இங்க இருந்து தூரமா ஓடிருங்க, யாரும் அது கண்ணுல சிக்கிறாதீங்கன்னு அவனை விழுந்தடிச்சு ஓடுவாங்க. இங்க நம்ம பள்ளியிலுமே பார்த்துட்டு என்ன இத்தா தண்டி இருக்குதுன்னு பீதி ஆவானுங்களா. அப்ப ரெஞ்சி ஃபர்ஸ்ட் ஓடுவான். ஆனா அந்த கிராங்கிறவன் அப்படியே பேயடிச்ச மாதிரி நின்றுட்டு இருப்பான். அங்க என்ன பெல்லி டான்ஸ் ஆட ஆடிக்கிட்டு இருக்காங்க, வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி வாடான்னு எழுத்துட்டு போவான். அதுக்கப்புறம் சோல் சொசைட்டிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பானா, இந்த மாதிரி ஹாலோ கிட்ட நாங்க மாட்டிக்கிட்டோன்னு. அது பண்ணிட்டு இருக்கவே அந்த ஹாலோ அட்டாக் பண்ணும். அவனால ஒழுங்கா இன்ஃபார்ம் பண்ண முடியாது. இங்க ஹினோ மாதிரி பாத்தீங்கன்னா அப்படியே பேயடிச்ச மாதிரி நின்றுட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம ஏன் எதுக்காக எல்லாம் பயந்து ஓடுறாங்கன்னு முழிச்சுக்கிட்டே நிப்பா. இவனு 2 பேரும் பார்த்துட்டு இவளுக்கு என்ன மூளைகீழ கழுது போச்சா, அவங்க ஓட சொன்னாங்க, சொன்ன ஆர்டரை ஒபே பண்ணணும், ஏன் வெட்டியா நின்றுட்டு இருக்கேன்னு கத்துவானுங்களா. அவ நான் சண்டை போடுவேங்கிற மாதிரி நின்றுட்டு இருப்பா. அட ஏமா 6th ரேங்க்ல இருக்கவங்களே 2 பேர்த்த போட்டு தள்ளிருச்சு, நம்மளாம் ஃப்ரெஷர்ஸ், நம்மளால சண்டை போட முடியாதுமா. அவ ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அங்க பாத்தீங்கன்னா ஹிசாய போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கும். இதுல வேற கண்ணுல அடிபட்டதுனால அவனால ஒழுங்கா பார்த்து சண்டை போட முடியல. அது அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதே அவனுக்கு பெரிய விஷயமாயிரும். சரி ஏதாச்சும் பண்ணி அதை அட்டாக் பண்ணி காலி பண்ணிடலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. ஏன்னா அது பயங்கர பவர்ஃபுல்லா இருக்குது. பட் இருந்தாலும் ஒத்தையால நின்று நான் எப்படியாச்சும் ஜெயிச்சு காட்டுவேன்னு கத்திக்கிட்டே அட்டாக் பண்ண போவான். ஆனா அதோட நகம் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ்ல இருக்குமா, ஒன்னொன்னு ஒவ்வொரு கத்தி மாதிரி இருக்கும். அதை மொத்தமா வச்சு அட்டாக் பண்ண வரும் பாருங்க. சிக்கி இருந்தானா கண்டிப்பா செத்துருப்பான். ஆனா அதுக்குள்ள நம்மளுக்கு வந்து தடுத்து காப்பாத்திடுவாங்க. உங்க ஆர்டரை மதிக்காததுக்கு மன்னிச்சிருங்க சார், ஆனா உங்களை நாங்க காப்பாத்தி ஆகணும், எங்களுக்கு வேற வழி இல்லாம்பாங்க. அதுக்கப்புறம் ஹடோன்னு ஒரு ட்ரைனிங் எடுத்தாங்கல்ல, சோ அந்த அட்டாக்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து பண்ணுவாங்க. அந்த ஹாலோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் திணற ஆரம்பிக்கும். அவ்வளவுதான், அந்த கேப்பை யூஸ் பண்ணி அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஹிசாய் கிட்ட இவ்வளவு பெருசு எப்படி இங்க வந்துச்சுன்னு கேட்டா அது அவனுக்கே தெரியல. சொல்ல போனா அவனுமே இப்படி ஒண்ணு கேள்விப்பட்டதே இல்ல. மேபி அதோட ஸ்பிரிச்சுவல் பிரஷரை அதால மறைக்க முடியும் போல. அதனாலதான் யாருக்கும் தெரியாம சைலண்டா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. சரி எப்படி இருந்தாலும் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தாலும் அதுகிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அடுத்து என்ன பண்றதுன்னு கேட்டா ஹிசாய் நான் சோல் சொசைட்டியை கான்டாக்ட் பண்ணிருக்கேன், கொஞ்சம் ஹோல்டு பண்ணா போதும், அவங்க வந்து காப்பாத்துவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடமே கொஞ்சம் கொஞ்சமா பிளர் ஆகும். ஏன் அப்படி பிளர் ஆகுது, என்னவா இருக்குன்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும் போதே ஏகப்பட்ட ஹாலோஸுங்க அங்க வந்துரும். எல்லாம் பெருசுங்க. இதுக்கு முன்னாடி ஒன்னு அட்டாக் பண்ணாங்கல்ல, அது அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுச்சு போல. ஒன்னு இருந்தாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிக்குது. இப்போ மொத்தமும் வந்து நிக்குதுங்க. மோசம் போய் மோசம் போற அளவுக்கு அடிக்குங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டில இருக்குது. கன்ஃபார்ம் இன்னைக்கு டெத்து தான் முடிவே பண்ணியாச்சு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு பதறிட்டு இருக்கும் போது ஒரு ஹாலோவோட மண்டையில நீ
நீளமா ஒரு கத்தி வந்து சொருகும். அவ்வளவுதான், அந்த ஹாலோ காலி. யாராதுன்னு மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரிப்பா, நாங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, இனி நாங்க பாத்துக்கிறோம் பாங்க. யாருன்னா ஐசனும் இச்சிமாருவும். அந்த டைம்ல ஐசன் தான் கேப்டன், அவனோட லிeutenant தான் இச்சிமாரு. பரவாயில்ல, இவ்வளவு நேரம் நல்லா தாக்கு பிடிச்சிங்க, இனி இதுக்கப்புறம் நாங்க இதுங்களை பாத்துக்கிறோம், நீங்க போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னுட்டு அந்த மொத்த கூட்டத்தை நோக்கி போவான். அந்த சீனே வேற லெவல்ல இருக்கும். போன அடுத்த செகண்ட் 2 பேரும் சேர்ந்து அவ்வளவு பெரிய ஹாலோஸை அடிச்சு தெறிக்க விடுவாங்க. அடினா அடி, உங்கூட்ட அடி எங்கூட்ட அடி இல்ல வச்சு செஞ்சிருவாங்கன்னு வைங்க. அந்த டைம் ஐசன் இவங்களை பார்த்துட்டு சிரிப்பானா. மோமோ பாத்தீங்கன்னா மிரண்டுட்டா, இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்களா இவங்கன்னு. அன்னையில இருந்தே ஐசனுக்கு ஃபேனுன்னு வைங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க. என்ன நினைச்சான்னு தெரியல, ஐசனை பத்தி கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா போல. அதனால வெளியில கார்டுக்கு இருந்தவனை கூப்பிட்டு அப்படியே அவ பவரை யூஸ் பண்ணி மயங்க வச்சுட்டு ஜெயில விட்டு இப்ப அவளும் தப்பிக்க போறான். எல்லாம் ஒண்ணு கூடி என்னென்ன கலவரம், எப்படி எப்படி கலவரம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.